வணக்கங்க. வெயிட் லாஸ் கஞ்சி பவுட்ரு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, பார்லி அரிசி, மிளகு, ஜீரகம், மலைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கோங்க. மலைப்பூண்டு தேனில் உரித்து தேனில் ஊற வச்சு டெய்லி காலையில் 2 சாப்பிட்டு வந்தாலே கெட்ட கொலஸ்ட்ராலை அப்படி கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சி வச்சு சாப்பிடும்போது பார்லி அரிசி சேர்த்துருக்கோம். கொள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளும் இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ இதில் நம்ம கொள்ளும் சேர்த்துருக்கோம். நல்ல வெயிட் லாஸ் பண்ணுங்க. எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொன்றா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இதுக்கு ப்ரோட்டீனுக்கு பச்சை பயிரும் சேர்த்துருக்கோங்க. உடச்ச பச்சை பயிறு வறுத்து சேர்த்துருக்கோங்க. எல்லாத்தையுமே வறுத்துக்கணும். வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த குழம்பு கரண்டியால் 1 கரண்டி அளவுக்கு போட்டால் போதுங்க. 2-3 டம்ளர் அளவு வருங்க. ஒரு ஆளுக்கு போதும். அது 1/2 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக அதில் சேர்த்து கலக்கிக்கணும். தண்ணியாக தான் இருக்கணும். இப்படி தண்ணியாக இருக்கும்போது கிண்ட நல்லா கெட்டியாயிரும். இதை அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா உருண்டை உருண்டையாக கட்டியாக ஆயிருங்க. அதனால் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்ல கூழ் பதத்துக்கு வந்தோடனே சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்த பிற்பாடு கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் சேர்ந்து சால்ட்டும் இது கூட சேர்த்துருங்க. இப்போயே சால்ட்டு சேர்த்துட்டு இறக்கி வச்சு தயிர் போட்டு கலக்கி சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். 1 மாதம் கண்டினியூவாக இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வெயிட்டு குறையிறது உங்களுக்கே தெரியும். வெயிட்டை குறைஞ்சா உடம்பு படபடன்னு இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வெயிட் லாஸ் ஆனாலும் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதனால் பயப்படாமல் தைரியமாக சாப்பிடுங்க. இந்த கஞ்சி மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் மூலயமா கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.